இளம்பெரும் சென்னையின் இழப்பிற்கு பின்பு இறந்து விட்டதா சோழர் குலம். வேல்மகளின் வீரக்கருவறையிலிருந்து உதித்தவனின் கதை இது. தமிழை உலகம் தலைவணங்க வைத்த மாமன்னர்களை தந்த சோழ குலத்தில் உதித்த காலத்தின் காலன். வேளியர்குல வழக்கப்படி பட்டத்து யானை மாலையிட தன் 5 வயதிலேயே முடிசூடிக் கொண்டவன் இவன். இது பொறுக்காத தன் குலத்தாராலேயே இவன் சிறை பிடிக்கப்பட்டு சிறை தீயிடப்பட்டது. தீயால் உதித்த கதை இது. தன் குலம் அல்ல, எக்குலத்தாலும் அணையாது. அத்தீயே பொருட்படுத்தாது. தன் காலால் மிதித்ததாலே இவன் பெயர் கரிகாலன். மீண்டெழுந்த கரிகாலன் தோல்வி என்ற சொல்லுக்கே அர்த்தம் தெரியாதவாறு வெற்றியை மட்டுமே நாடினான். தன் 15 வயதில் வெண்ணி போரை வென்றான். 16 வயதில் வாகை போரை வென்றான். 17 வயதில் இமயமலைக்கே போர் தொடுத்து தன் 20ஆம் வயதில் வெற்றி கண்டான். இப்படி இமயம் வென்ற கரிகாலன் அடுத்து பாய்ந்தது இலங்கை மீது. இலங்கையை வென்று இலங்கை வீரர்களை சிறைபிடித்து அவர்களை வைத்து பெருக்கெடுத்த காவேரியின் கரைகளை பலப்படுத்தி இன்றைய ஆய்வாளர்களே வியக்க வைத்த மாபெரும் கல்லணையை கட்டி சரித்திரத்தில் மட்டுமன்றி மக்கள் மனதிலும் சுடர்விடும் தீ போல் எரிந்து கொண்டிருக்கிறார் கரிகாலன்.